உத்தவர் நம்ம கிருஷ்ணருடைய நண்பர். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துக்கிட்டவர். அவர்கிட்ட உரிமையாக எல்லா கேள்வியும் கேட்கக்கூடிய மனிதர். கிருஷ்ணர் கேட்குறாரு, உத்தவா, என்னுடைய அவதாரம் முடிய போகுது. உனக்கு ஏதாவது தேவைன்னா கேளு. எனக்கு என்னப்பா வேணும்? உன்னுடைய காலடியே போதும். இதுக்கு மேலே எனக்கு எந்த பெரிய ஆசையும் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் மாத்திரம் இருக்குது, அதை மாத்திரம் நீ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு. நீ நினச்சிருந்தா இந்த மகாபாரத போரை உருவாக்காமல் இருந்திருக்கலாமே. கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஏன் நடந்தது? நான் நினச்சது நடக்குமா? அது அவங்க முடிவெடுத்தது. ஏப்பா, எல்லாரும் உங்கள் கூட தானே இருக்கிறாங்க. முடிவு எடுக்கிறது அவங்க. நம்ம சூதாட்டத்தையே எடுத்துக்கலாம். 2 பேரும் ஆடினாங்க. துரியோதனும் சரி, தர்மரும் சரி. துரியோதனனுக்கு ஆட தெரியாது. அவன் என்ன சொன்னான்? எனக்கு இந்த ஆட்டம் தெரியாது, என்னுடைய மாமா எனக்கு பதிலாக ஆடுவார் அப்படின்னாரு. தர்மர் என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? எனக்கும் ஆட தெரியாது, எனக்கு பதிலாக கிருஷ்ணர் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த போரையே நடந்திருக்காது. ஆனால் முடிவெடுத்தது யார்? தர்மர் தான். இந்த விளையாட்டை தெரியலன்னா கூட நானே விளையாடுறேன் அப்படின்னு சொன்னது. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த ரகசியம் கிருஷ்ணர் காதுக்கு போகக்கூடாது. அப்போ நான் வெளியில் தான் இருந்தேன். என்னை கூப்பிடாத இடத்துக்கு நான் எப்படி போய் உதவ முடியும்? நீ ஏன் சொல்லு அப்படின்னாரு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் துன்பப்படுறதுக்கு காரணம் அவன் செய்யும் செயலும் அவன் விடும் வார்த்தைகள் தான். இந்த இடத்துல நான் எதுவும் பேசலை. அவனே தன்னை வழி நடத்திக்கிறான். இதில் நான் போகிறதுக்கோ நான் அறிவுரை சொல்கிறதுக்கோ எனக்கு என்ன இருக்குது? என்ன நம்பினவங்களுக்கு நான் கைவிடுறதில்லை. ஆனால் அவனை நம்பி ஒரு செயலை செய்யும்போது அந்த இடத்துக்கு நான் போகிறதில்ல. அந்த செயலை செய்கிற துணிச்சல் அவனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதிலேருந்து அவனே வரட்டும். நான் ஏன் போனோம் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். உண்மைதான், நீ சொல்கிறது அத்தனையும் உன் கூடவே இருந்து உன்னை கூப்பிடலன்னும் போது நீ போகிறது தப்பு தான். அவங்க எடுத்த முடிவுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குற முடிவு எதையும் காது கொடுத்து கேட்குறதில்ல. தனக்கு தோணுனது எதுவோ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறதே கேட்குறதில்ல. தனக்கு ஒரு முடிவு எடுத்த அப்புறம் யார் பேச்சும் கேட்குறதில்ல. அப்போ அதில் வர பிரச்சனைகளை அவங்க தானே அனுபவிச்சாகணும். அப்போது கிருஷ்ணர் சொன்னதில் தப்பு இல்லையே. இது மாதிரி நிறைய விஷயம் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.